சொல்லுவாங்க டாரஸ் அப்படின்னு ஒரு அவார்டு. அது வந்து இன்னும் சத்தமாக ஓகே இல்லை, வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க டாரஸ்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது. ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஜவான்ற படத்துக்காண்டி தேர்வாயிருக்கும். ஸோ அது விஷயமா இன்றைக்கி நைட்டு நான் யூஎஸ் கிளம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி சந்திச்சு எல்லாத்தையும் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போகலான்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆகிருக்கேன். அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள லாங்குவேஜுக்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆகிருந்தோம். அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ரமோட் பண்ணலை. ரீசன் என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி. பட் இந்த வாட்டி நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ், அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜான் விக் 4ன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த படம். மிஷன் இம்பாசிபிள், அப்புறம் நம்ம இன்னொரு 2 படங்கள் மிகப்பெரிய படங்கள், விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம். ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆகிருக்கு, அங்கே நாமினேட் ஆகிருக்கோம். ஸோ அது விஷயமா இன்றைக்கி கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம், அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் அதுக்காக தான் அந்த மீட்டிங். ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் அட்லி கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லி கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த படம் பண்ணோம். வாய்ப்பு அப்படிதான். நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் ஒரு சாங் மட்டும் இருக்கு போனேன், முடிச்சுன்னா படம் ரிலீஸுக்கு ரெடியாக. சேகன் சார் 171 இல்லை நான் பண்ணல சார், நான் பண்ணல. ரஜினி சார் இருக்கா? இல்லைங்க, நான் வந்து லால் சலாம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், டைரக்ஷன் ஃபீனிக்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்க, ஒரு உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த மாதத்தில் முடிஞ்சிடும், படம் முடிஞ்சிடும். முழுக்க சண்டைன்னு சொல்ல முடியாது, பட் சண்டைகள் நிறைந்த படமாக இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு சார். இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்டில் உள்ள பல கேட்டகரி இருக்குது. நம்ம பல படம் பார்த்துருப்போம். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும், ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும், கார் கிராஷாக இருக்கும், பைக்காக இருக்கும், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும், வாட்டர் ஜம்ப் ஆகும். இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலகத்தரத்தில். ஸோ அதனால் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார். அதில் பிரித்து சொன்னவருக்கு ரேட் எப்படி பார்த்தாலும் 20-30 கேட்டகரிஸே இருக்கும். கேட்டகரி மென்ஷன் பண்ண விரும்புறது கேட்டகரிஸ் என்னன்னா, இந்தியன் ஃபிலிமாக பார்க்குறது ரீஜனல் ஃபிலிமாக தான் பிரிச்சு வந்து பார்த்துக்கிறது தவிர அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து இருக்கணும். ஸோ டாப் லிஸ்ட்டில் உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அந்த விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு ஈவன் தோ ஈவெண்ட்ங்கிறது ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் தெரியப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான விருது, எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுங்கிறதுனால இது கொஞ்சம் சார். இது டாரஸ் வேர்ல்டு சார் இருக்கு. அவங்க வந்து யூஎஸ்ல எல்லையில் இருக்காங்க. என்ன நேம்ல இருக்காங்க, என்ன பேர்ல இந்த விருது வந்து டாரஸ் வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ். டாரஸ் வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன். இப்போ எல்லாம் தெரிஞ்சு பாராட்டினாங்க. ஏன்னா ஃபைட்டர்ஸ் தான் இருக்கிறது ரொம்ப ஒத்துமையாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலி நான் மெசேஜ் கொடுத்த கண்டு எல்லாரும் ஃபைட் பண்ணுறதுனாலும் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறது அப்படின்னாங்க. இவங்க யாரெல்லாம் வாழ்த்து சொன்னேன் குரூப்பில் வந்து மெசேஜை கன்வே பண்ணாங்க. எனக்கு எல்லா மாஸ்டர்ஸ் பெரிய விஜய் மாஸ்டர் முதல்ல ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் பர்சனலாகவும் பண்ணாங்க. எல்லாம் வாழ்த்துக்கள். ஆர்டிஸ்ட் ஏதாவது பண்ணாங்களா? கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்தில் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல. ஒர்க் பண்ணவங்க கார்த்திக் சார் சொன்னேன். எஸ்ஆர்கே சைடில் அவங்க சைடில் ஷாருக் அந்த மாதிரி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணாரு. அப்புறம் வருண் தவன் படம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஷாஹித் கபூர் எல்லாரும் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம பர்டிகுலராக போய் எழுதி மென்ஷன் பண்ண முடியாது, சொல்லிட்டு இருக்க முடியாது. கிடைச்சதுன்னா அதோட கொண்டாட மகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும், பகிர்ந்துக்கலாம். நடிப்பு பயிற்சிக்காக கல்லூரிகள் இருக்கு, நடிப்பு பயிற்சிக்காக, மேக்கப்புக்காக, காஸ்டியூம்காக. ஸ்டண்ட் பயிற்சிக்கு வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்டபோது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் வெளியே தெரியுறீங்க மாஸ்டருங்கிறதுனால, நீங்கள் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களாக தான் போராடணும். ஏன்னா அவங்க உங்கள் உதவியாளருங்கிறதுனால ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா? அடுத்து
திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து நடிப்புக்கு ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டண்ட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லை ஒரு கல்லூரி வேணும்ட்டு நீங்க ஏதாவது அரசு கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கணும்? இல்லை சார், நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலில் தான் நம்ம ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு நமக்கு பல பேருக்கு அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடியன் மாஸ்டர் நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்பிரிட் மாஸ்டர் பேர் வந்து அவங்களோட ராயபுரத்தில் ஒரு தனி பூஜில் ஸ்கூல்ஸ் நான் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் வருவாங்க, எனக்கு மூக்கன் மாஸ்டர் அவர் வந்து பழைய வித்தியாச படம் பழைய படம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற ஒரு நல்ல கேள்வி. அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஃபியூச்சரில் நடக்கணும். நம்ம அதை நீங்க கோரிக்கை வைக்கலன்னு சொல்றாங்க. இது இல்லை சார், இது எங்களோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதால எங்களோட கம்ஃபர்ட்ல பண்றது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு நீங்க விரும்பி போய் செய்யறதுனால அதனால அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்கு. அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அது இன்னும் ஒரு பல வருஷமா அந்த டாக் போயிட்டு தான் சார். அது ஒரு சரியான ஒரு இருந்தாலும் அது வந்து ஒர்க்கு தானே, அது ஒர்க்கு தான். அது ஒரு நிலைமான ஒரு தீர்வு வந்து கிடைக்காம தான் இருக்கு. ஒரு சிலர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். கனவு கண்ணன்னா இந்த காமெடிகள் வந்து ஃபைட்டு அந்த மாதிரி உங்களில் இது அனலர்ஸ் மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு நாங்கள் அடையாளம் பண்ணுறோம். இல்லை சார், இதில் நீங்கள் ஒரு காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா கலைஞர் மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான். அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணுறதோ அதுதான் நான் பண்ணுவோம். கலைஞர் மாஸ்டர் அதே பண்ணி ஆகணும். மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருந்தாலும் அதில் ஒரு ஹைலைட் ஆயிருக்கலாம். தவிர கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார். அதுதான் சினிமாவுக்கு நல்லது. சார் எல்லாருமே வாக்கு சொன்னாலும் சொன்னீங்க. இப்போ வந்து மியூசிக் யூனியனில் வந்து பிரச்சனை இருக்க காரணம் என்ன? ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஏன் நான் எங்களோட கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல வச்சா ஏதாவது வந்து கிளாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கீங்களா? ஏன் இங்கே சேஃபாக ஃபீல் பண்ணுவோம், கம்ஃபர்டபுளாக எப்போ எல்லாருக்கும் இருக்கும்னு ஃபீல் பண்ணலாம். அங்கே பண்ணலாம் ஹெல்ப் அங்கே சேஃப் இல்லையா? வண்டி பார்க்கு அந்த ரோடு உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன ரோடு. இல்லைம்மா சார், நான் அப்படி கேட்கல. ஏன்னா உங்கள் சக கலைஞர்லாம் இருக்காங்களே, உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம் சார், போடுவோம், அதுக்காக தான் கேட்குறேன். அப்படி எதுவும் நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் அது விருது வாங்கிட்டு வந்தோன்னா அது போயிட்டு கண்டிப்பாக நடக்குது. எங்கள் தாய் வீட்டில் கொண்டாடாமல் நாங்கள் கொண்டாடுவோம். இந்த விஷயம் நடந்துச்சு. சார் உங்களுக்கு அடுத்த படம் இதெல்லாம் அடுத்த படங்கள்லாம் இருக்கலாம். அடுத்த படங்கள் இப்போ இவரோட பாபாத்தியார் வந்து ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு தென் வார் 2 ரித்திக் ரோஷன் வந்து ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் அந்த தேவாட படம் ஃபர்தராக டாப் போயிட்டு இருக்கு. என்னோட படம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன் இருக்குது. இதுதான் இப்போ சார். படங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது. ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாடல் காட்சியை விட ஸ்டண்ட் காட்சிகள் தான். அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்துட்டு ஹீரோவும் வில்லனும் மோதிக்கும் போது வந்துட்டு சுற்றி 1000 பேர் பார்க்க வைக்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து இயக்குனர் சொல்கிறாரா இல்லை நீங்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா ஹீரோ மட்டுமே தான் அடிப்பார், எல்லாரும் இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. நான் அந்த கேள்வியை வந்து இயக்குனர்கள் சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் தான் வந்துட்டு ஹீரோவை பில்டப் பண்ணுறதுக்காக அவர் அடித்தா தான் வந்துட்டு ரசிகர்கள் ரசிப்பாங்க? கதை கவனம் இங்கே நடக்குது எல்லாமே டிசைட் பண்ணுறது டைரக்டர் தான். அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுறதோ எழுதி அதுக்கு தான் வந்து இங்கே எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டைரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்து தான் இருக்குது. தவிர தனிப்பட்ட முறையில் டைரக்டரோ மாஸ்டரோ இன்சஸ் பண்ண முடியாது. இல்லை அப்கமிங் ஹீரோ அடிக்கும் போது கூட 50 பேர் வச்சு வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்களே தவிர நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அதில் வந்து யதார்த்தம் மிஸ் ஆகுது இல்லையா? தெரியுது சார். அப்படி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க. கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான். ஸோ அதில் ஒரு ஆட்கள் இருக்கணுன்றது பேசிக் மினிமமாக இருந்தாங்கன்றது, அதில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. இந்த சீக்வன்ஸ் சார் அண்டியன் டூல எந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப குறிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும்? எந்த சீக்வன்ஸ் வந்து உண்மையிலே உங்களுடைய பார்வையில் பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும்? ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய சண்டைகள் இருக்குது. நான் பண்ணது பர்டிகுலராக 3 ஆக்ஷன்ஸ். இன்ட்ரோடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன், கிளைமேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இன்பிட்டில் ஒரு சின்ன போர்ஷன்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருக்கேன். இது சேனாபதி போஸ்டர், சேனாபதி போர்ஷனும் பண்ணியிருக்கேன். சேனாபதி போர்ஷன் தான் மேக்ஸிமம் சேனாபதி போர்ஷன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்ல வச்சுக்கோங்க மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்காது. நானும் எதிர்பார்த்தேன். சேனாபதியை பொறுத்தவரை வர்த்தக்கலை
அந்த ஸ்பெஷாலிட்டி ஃபஸ்ட் பார்ட்டே காமிச்சிருக்காங்க. அது சார்ந்த வந்தாங்க முன்னாடிலாம் மாஸ்டர், அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் 2 பேரும் தான் வந்தவொடனே ஹீரோயினை காலத்தொட்டு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்லாம் பேச்சிருக்கும் முன்னாடிலாம். இப்பயும் அதெல்லாம் இருக்குதா? அந்த மாதிரி இல்லை அப்படி எந்த காலத்துலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தொழிலாக தான் பார்க்குறேன். எல்லா உயிரும் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும், அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த மாதிரி விளையாட்டும் அந்த மாதிரி விபரீதமாக யாரும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அனைத்தரமாக நம்புகிறேன். அதை நான் இங்கே பகிரங்கமாக சொல்லிக்கணும் இருக்கேன். இந்த விருதுக்கு வந்து பணமுடிப்பு விருதே வந்து பணத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். மாஸ்டர் அந்த விருது கிடைச்சதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இன்னும் கிடைக்கல, நாமினேஷன் தான். நாமினேஷன் செலக்ட் வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா இது வரைக்கும் சார் உலக தரத்தில் போயிருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, எல்லாம் தமிழ்நாட்டில் மூலியமாக நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா சார், அது என்னைக்கு நடக்குது, எந்த இடத்துல? 11th May 11th. லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ். சார் மாஸ்டர் உங்களுக்கு அவார்டு கிடைச்சிச்சு, ஓகே சந்தோஷமா இருக்கு சொல்ற ஒரு வார்த்தைக்கு அங்க போய் தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க. யாருக்கு தமிழ் புரியாது, பட் தமிழ்ல ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக பேசுவோம். அவார்டு கிடைச்சா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. அதாவது இவர் கேட்டாரு பணம் முடிப்பு எவ்வளோ கொடுப்பாங்க. நிச்சயமா நீங்க பணம் முடிப்பு கொடுத்து வாங்குற விருது இல்லை. அதை சொல்றேன். உலகத்தில் அது யாராலையும் பண்ண முடியாது சார். நிறைய பேர் டாக்டர் பட்டம் பணம் கொடுத்து வாங்கி அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகேன் ஸோ சாரி லேட்டாக வந்து சார். ஓகே சார், ஓகே சார்.